பழங்காலத்தில் அசுரர்கள் என்ற தீய சக்திகள் உலகத்தில் கலவரம் செய்தனர். தேவர்கள் இந்த துன்பத்தை தாங்க முடியாமல் சிவபெருமானிடம் சரணடைந்து சூரபத்மனை அழிக்க உதவி கேட்டனர். முருகன் தனது சக்தி வாய்ந்த வேலுடன் சூரபத்மனை எதிர்கொண்டு போரிடத் தொடங்கினார். இந்த யுத்தம் பல நாட்கள் நீடித்தது. சூரபத்மன் தனது சகோதரர்களான சிங்கமுகன் மற்றும் தாரகன் ஆகியோரை அனுப்பி போராட்டத்தை தீவிரமாக்கினான். இறுதியில் சூரபத்மன் விலங்குகளாக உருவம் மாறி போரிட முயன்றாலும் முருகன் தன்வேலால் அவனை வெற்றி கொண்டார். அப்போதும் சூரபத்மன் மன்னிப்பு கேட்டார். முருகன் அவனை மன்னித்து மயிலாக அவனை தனது வாகனமாக ஏற்றார். இதுதான் சூரசம்ஹாரம், நன்மை தீமையை வெல்வதை குறிக்கும் நிகழ்வு. இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு திருச்செந்தூரில் மற்றும் உலகமெங்கும் முருகன் கோயில்களில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ. இந்த அற்புத நிகழ்ச்சியில் அனைவரினுடைய மனதில் என்றும் நிற்கும் முருகன் இப்பொழுது அனைவரையும் பாதுகாக்கிறார். அவரின் கரங்களை பரப்பி